ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யா பியூட்டி அண்ட் கிரியேஷன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஃபுல்ஜார் சோடா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்ஜார் சோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உப்பு, சியா சீட்ஸ், இது சப்சா விதைகள்னு சொல்லுவாங்க, கசகசான்னு சொல்லுவாங்க, புதினா, லெமன், பச்சை மிளகாய், இஞ்சி, சுகர் சிரப், இது சீனியை தண்ணியில் நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், சோடா, இந்த மாதிரி பெரிய கிளாஸ் ஒன்றும் இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ஒன்றும் வேணும். இந்தளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 1.5, அதுக்கப்புறமா புதினா ஒரு பிடி அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்தளவு போதும். இது மூணையும் நல்லா அரைச்சிக்கங்க, தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா, இஞ்சி, புதினா மூணையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நான் இப்போ அந்த சின்ன கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு லெமன் எடுத்து அதில் உள்ள ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அந்த சுகர் சிரப் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சியா சீட்ஸ் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை போடுறேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெரிய கிளாஸில் சோடா ஊற்றிக்கிறேன். இப்போ இதை உள்ளுக்க போட போகிறோம். இப்போ உள்ளுக்க போட போகிறோம். ஸோ ஃபுல்ஜார் சோடா நல்லா சூப்பராக இருந்துச்சு. நானும் தம்பியும் ட்ரை பண்ணோம். இதில் அந்த உப்பு, அந்த லெமன், அந்த இதெல்லாமே நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த சோடாக்குள்ளே நாங்கள் அந்த மிக்சரை போடும்போது அந்த கேஸ் வெளியே வர்றப்ப அந்த இஞ்சி அதெல்லாம் சேர்ந்து கண் லைட்டாக எரிஞ்சிச்சு. பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.